கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபைகளை நமக்கு தருகிற தேவன். அவருடைய கிருபையினால தான் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறோம். தேவனுடைய கிருபை மிகவும் இன்றிமையானது. சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகிறார், என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது என்று. என் கால்கள் சறுக்கும்போது உங்கள் கிருபை என்னை தாங்குகிறது என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் மனித வாழ்விலே தேவனுடைய கிருபை. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்விலே ஒரு பலகீனம் காணப்பட்டது. அப்பொழுது அவர் அதை தேவனிடத்தில் சுகம் ஆக்கும்படியாக 3 வேளை ஜெபித்திருக்கிறார். அது ஒரு சாத்தானுடைய தூதன் என்றும், அது தன்னை குட்டும் என்றும், அது ஒரு முள்ளென்றும் இந்த பரிசுத்த பவுல் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அது தன்னை மேன்மை பாராட்டாதபடிக்கு, தன்னை உயர்த்தாதபடிக்கும் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். இப்படியாக 3 தடவை தேவனிடத்தில் அதை சுகமாக்க வேண்டிக் கொண்ட பொழுது தேவன் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அப்பொழுது பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அந்த பலகீனம் அவரிடத்தில் இருந்ததுனால தான் கிறிஸ்துவின் வல்லமை அவரிடத்தில் தங்குனது என்று அவர் சொல்லி, அதற்காக அந்த பலவீனத்துக்காக மேன்மை பாராட்டுகிறார் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில வேளைகளிலே நமக்கு சில பலகீனங்கள் அல்லது சில பிரச்சனைகள், அவைகள் நாம் ஜெபித்தாலும் அவை நம்மை விட்டு நீங்காததாக இருக்கும். அது தேவனால் அனுமதிக்கப்பட்டவைகளாயிருக்கும். ஏனென்றால் கர்த்தருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும், தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அதிக நித்திய கன மகிமையை கொண்டு வரும்படியாகவும் அவைகள் நமக்கு அருளப்பட்டதாயிருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களை, வியாதியானாலும் சரி, வேறு எந்த காரியமானாலும் சரி, அவைகளை நாம் அடையாளம் கண்டு கொண்டு நாம் கர்த்தருக்கென்று காத்திருந்து அவருடைய கிருபைகளை பெற்று அந்த சூழ்நிலைகளை, அந்த வியாதியை நாம் சகித்து முன்னேறும்படியாக கர்த்தருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. நாம் அதிக கனத்தை தரக்கூடிய ஒரு மகிமையான இடத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அதிக கன நித்தியமான மகிமையை பெற்றுக்கொள்ளுவதற்கு நம்மை தகுதியாக்கும்படி சில வேளை இந்த வியாதிகள் அல்லது பிரச்சனைகள் நமக்கு நேரிட்டிருக்கலாம். தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் எப்படி என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் சொல்வது என்னவென்றால், உங்கள் வியாதியானாலும் பிரச்சனைகளானாலும் எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்கென்றே அனுமதித்திருக்கிறார். அது இம்மையிலும் நன்மை, மறுமையிலும் நன்மை. சில பிரச்சனைகள், வியாதிகளை தேவன் சுகமாக்குகிறார். சிலவற்றை தேவன் நமக்கு அனுமதித்து அதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நன்மைகளை உண்டு பண்ணுகிறார். ஆகவே கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய கிருபைகளிலே பலப்படுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போல இந்த நாளிலும் எங்களிடத்திலும் கர்த்தர் பேசுகிறபடியால் நன்றி.
எங்களுடைய பலகீனங்களிலே, எங்களுடைய பாடுகளிலே கர்த்தருடைய கிருபைகளை தந்து எங்களை பலப்படுத்தி உமக்கன்று நிலைநிறுத்தி ஸ்திரப்படுத்தி வழி நடத்துகிறபடியால் நன்றி. உடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்கிறபடியால் நன்றி. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.